புன்னகை முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. சரி, இப்ப டீம் போட்டதே விளையாட போறோம். என்ன என்ன லுக்கு? இல்ல மீனாட்சி, டீம் விட்டு சொன்னீல, என்னைய பேசாம உன் டீமுக்குள்ள எடுத்துக்கீங்க. பொறு, டீம் விட்டு தானே சொன்னேன். நான் இவங்கள தான் எடுக்க போறேன்னு நான் சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள என்ன வாயை பொத்திக்கிட்டு உட்காரு. என்ன இல்ல மீனாட்சி, டீமுல கூட நான் உங்கள ஒட்டி உரசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ ஒட்டி உரசி கிடிச்சது போதும். ரொம்ப பேசிக்கிருந்த திரும்ப கொண்டு போய் இந்த சட்டிக்குள்ளே அமைக்கிட்டு வந்துடுவேன். பேசாம உன்னை வெளியே எடுத்ததே பெரும்பாடு. வாயை மூடிட்டு அமைதியாரு. அப்பதா டீம் பிரிச்சுக்குருவோமா? பிரிச்சுக்குருவோம். ஆனா இது 4 பேர் தான் விளையாடுவாங்க. ஆமா அப்பதா, 4 பேர் தான் விளையாடுவாங்க. ஆனா 3 பேர் விளையாடலாம். அதாவது இப்ப நாம 2 பேரும் டீம் பிரிச்சுக்குருவோம். நான் வந்து என் புருஷனை பாதியும் என் மாமியாரையும் எடுத்துக்கிறேன். நீங்க என் புருஷனை பாதியும் அருந்ததி எடுத்துக்கங்க. அதாவது சரவணா வந்து 2 பேருக்குமே சரியா? அந்த மாதிரி. அதனாலதான் அவரை நடுவுல உட்கார வச்சிருக்கோம் நந்தி கணக்கா. என்ன சரவணா, சரிதானே? மீனாட்சி, எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒரு ஆடு தானே, எப்படி நீ பாதி பாதியா நீங்க விளையாடுவீங்க? அப்படித்தானே? அது சும்மா சப்ப மேட்ரு. இப்ப பாரு மீனாட்சி என்ன பண்றேன்னு. மாமியாரே, மருமகளே, மாமியாரே, இந்த கேரம் போர்டு விளையாட்டுல என் மாமியாரான நீங்க என் கூட டீம் சேர சம்மதமா? சம்மதம் மருமகளே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். அம்மா, இது என்னது? ஒரு மாதிரி ஸ்லேட் மாதிரி எடுத்து போட்டு வச்சிருக்கீங்க. அதுக்குள்ள 1 ரூபாய் காயின் மாதிரி எதையும் போட்டு வச்சிருக்கீங்க. என்னது, இதை வச்சு கும்மி அடிக்கணுமா? ஆமா மாமியாரே, உங்களை வச்சு கும்மி தான் அடிக்க போறோம். அடிப்போமா? ஓகே, என் மாமியாருக்கு சம்மதம், என் புருஷனுக்கு இல்லண்டாலும் சம்மதம். என்ன சொல்லணும் மாமா? சம்மதம் தானே? நீ என்ன சொன்னாலும் உன் காலடியிலே கலப்பு மீனாட்சி. சம்மதம். அருந்ததி, உனக்கு சம்மதமா? அப்பதான் அவட டீம்ல வர. எனக்கு சம்மதம் அப்பதா. எல்லாம் டவுசர் பண்ணி உனக்கு சம்மதமாடா? என்ன பத்தா போசக்குடி டவுசர் பண்ணி சொல்லிவிட்ட? என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? ஏய், என்னடா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு வர போகுது? சரி, சோடியை பார்த்துட்டு உட்காரு, விளையாடுவோம். ஓகே, விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன். நல்லா காதுல வைக்கங்க. நார்மலா கேரம் போர்டுக்கு விளையாடுற ரூல்ஸ் கிடையாது. இது மீனாட்சியோட ரூல்ஸ், தண்ணி ரூல்ஸ். மாமியாரே, நான் கேரம் போர்டுல சாம்பியன். என்ன, எல்லா ரூல்ஸ் எனக்கு தெரியும். என்னோட டீமோட மெம்பரா இருந்துகிட்டு காய தப்பு அடிச்சியே நான் அடிப்பேன். ஏன்னா நான் கேரம் போர்டுல சாம்பியன். எனக்கு விளையாட்டு ரீதியாவும் மனசு ரீதியாவும் எந்த விதத்திலையும் நான் காயப்படக்கூடாது. அதுக்காக நான் உங்களை அடிச்சாலும் நீங்க என்ன எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்க விளையாடும் போது நீங்க என்னோட டீமோட மெம்பரா இருக்கும் போது நான் உங்களை அடிப்பேன். அதனால நீங்க அந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது மாமியாரு. புரியுதா? சரவணா, உனக்கு சொல்லவே வேண்டாம். இல்லைன்னா நான் அடிப்பேன். சரியா சரவணா? சரிதானே? மருமகளே, அடிக்கிறது தப்பு இல்ல, கொஞ்சம் வலிக்காம அடி. சரிங்க மாமியாரே. சரி, விளையாடுவோமா? அருந்ததி, ஸ்டார்ட் பண்ணு. மாமியாரே, மைனஸ் விடுகிறேன். நீங்க விளையாடுங்க. மைனஸ் என்ன மருமகளே? டைகர் இருக்குல்ல, அதை குடிக்குள்ள போடணும். அதே மைனஸ். அப்படின்னா மருமகளே? அதாவது கேரம் போர்டு விளையாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டைகர் இருக்குல்ல, அது அந்த குழிக்குள்ள போட்டு மைனஸ் போட்டாவே நம்ம காய் அடிச்சு நகர்த்த முடியும். என்ன, புரியுதா? இதுதான் கேரம் போர்டு விளையாட்டோட ஆரம்ப ரூல்ஸ். அதே மருமகளே, ஏன் நம்ம அப்படி செய்யணும்? சும்மாவே இப்படி அப்படியே கையால எடுத்து களைச்சு விட்டு போக வேண்டியதானே? மாமியாரே, எனக்கு கோவம் வருது மாமியாரே. அப்புறம் நான் கை வச்சனா சரியில்லாம போயிரு மாமியாரே. என்ன டென்ஷன் படுத்தாதீங்க. நான் சொல்ற மாதிரி விளையாடுங்க மாமியாரே, இல்ல அடிச்சிடுங்க மாமியாரே. சரி மருமகளே, வையாத. அம்மா, அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு, கையில நெயில் பாலிஷ்லாம் அடிச்சிருக்க. ஏண்டமாவனே, உன் அப்பா ஜெயிலுக்கு போய்ட்டா நகை பாலிஷ் அடிக்க கூடாது இருக்கடமாவனே. அவன் பாடையிலே போனாலும் அன்னைக்கு கொஞ்சம் நெய் பாலிஷ் அடிச்சிட்டு போய்டா. நீ யாருமா? கலக்கு கலக்கு. மாமியாரே, அப்பதான் அடிங்க மாமியாரே, அடிங்க மாமியாரே. நீங்க தான் சாம்பியன். மீனாட்சி, அப்பதா இப்ப மாமியாரே, அந்த காய் இல்ல மாமியாரே. என்ன மாமியாரே விளையாடிக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லி கொடுத்தத ஒழுங்கா விளையாட மாட்டீங்களா? சரவணா, என்ன கோபுரத்துல கோரங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு என்ன பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? விளையாடு சரவணா. என்ன சரவணா, நீ மீனாட்சியோட புருஷங்கிறத நிரூபி. மீனாட்சி, இதெல்லாம் என்னால நிரூபிக்க முடியாது. வேற வேற விஷயத்துல கூட நிரூபிக்கிறேன். என்ன சொல்ற? ஓ அப்படி. சரி சரி, கொஞ்சம் விளையாட்டு சீரியஸா போயிட்டு இருக்கு. அருந்ததி, நீ அடி. என்னடா மவனே? அம்மா, அம்மா பா, அம்மா பாமா, அம்மா பாப்பா, அம்மா. இளைய மவனே,
ஆமா பா அடியாய் பாடி பாடி கால விழுந்தா இல்லையாடி பாடி பா 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 பாடி மீனாட்சி மீனாட்சி பா மீனாட்சி பா மீனாட்சி அம்மா பாவம். மருமகளே என்னாச்சு? இவ ஏன் என்னை பார்த்து பாப்பாங்கறியா? என்ன மருமகளே? ஐயோ ஐயோ மாமியாரே மாமியாரே தலையில பாம்பு மாமியாரே. என்னது பாப்பா? மருமகளே என்ன சொல்ற மருமகளே? எடுத்து விடு மருமகளே. மாமியாரே என்னால எதுவுமே செய்ய முடியாது மாமியாரே. மாமியாரே அது என்னைய பார்த்து என்ன தெரியுமா சொல்லுது? இவ தலையில இருந்து என்னை எடுக்காத, இவ தலையில கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு மாமியாரே. மாமியாரே என்னால எதுவும் செய்ய முடியாது, என்ன மன்னிச்சிருங்க மாமியாரே. நீங்க உங்க பாப்பா என்னது பாம்பு பேசுச்சா? ஐயோ அம்மா நீ யாராவது காப்பாத்துங்க. நான் ஓடுறேன் ஐயோ என்னை காப்பாத்துங்க. மாமியாரே மாமியாரே ப்ளீஸ் மாமியாரே எங்களை விட்டு போயிடாதீங்க. மா இருமா நானு வாரு. யா அழகு வா என்ன பண்றீங்க? அக்கா அக்கா பாம்பக்கா அக்கா உங்களை பார்த்தாலே பயமா இருக்குக்கா. அக்கா விட்டுருங்கக்கா எங்களை. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உசுரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். விட்டுருங்கக்கா. அம்மா ஏமா பாம்பு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்க? அதுக்கு காதே கேட்காதுமா. சும்மாருடா, காது கேட்டாலும் கேட்கலனாலும் நான் இப்படி கைய வச்சாலும் அதுக்கு எல்லாமே புரியும்டா. அக்கா 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 மன்னிச்சிருக்காடி. ஆம்பளை பாப்பா பொம்பளை பாப்பா கூட தெரியாதுன்னு மன்னிச்சிருக்கா. மன்னிப்பா அம்படி சீக்கிரத்துல உன்னை நான் மன்னிச்சிருவேனா? நீ யாரை நினைச்சிட்டு இருக்க நீ? இந்த பாம்பு பேசுது. பேசலாம் தெரியுமா? ஒருவேளை பேசக்கூடிய பாம்பா இருக்குமோ? பாம்புக்கு பேசுவீங்களா? என்னது பாம்பு பேசுதா? ஒரே சந்தேகமா இருக்கு. போய் பார்த்துட்டு வரும். ஹாய் அதுவில்ல ஒரு பாம்பு கூட விட்டு வைக்க மாட்டியா? இப்படி சைத்தடிக்குதா? அப்பா, என்ன பாம்பு பேசுது? பாம்பெல்லாம் பேசுமா? How are you? I love you. அட மூதேவி ஏலே ஏலே பாம்பு கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிக்கிருக்கானே. ஏலே அது கொத்தி போடுடா மூடிக்கிட்டு வாடா. இப்படி தைரியம் இருந்து பாம்பு கையில பிச்சுடுவியா? அவனை சும்மா விடாத மீனா. ஆமாக்கா, உங்களை பார்த்தா எனக்கு போன ஜென்மத்துல உங்களுக்கு எனக்கு ஏதோ உறவு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஜென்மத்துல இனி தேடி வந்திருக்கீங்களா? சொல்லுங்க. நானும் ரொம்ப நாளா ஒரு ஆளை தேடிக்கிருக்கேன். அது நீங்க தானா? ஓ இந்த வெண்ணைக்கு எக்ஸ் வேற இருந்திருக்கோ? ஆஹா சரி கண்டுபிடிச்சு போடுவா. அப்படியா? சரி ஒருவேளை நீ தேடுற ஆளு நானா இருந்தாலும் இருக்கலாம். நீ என்ன பண்ணனா? உன் அம்மாவை ஓங்கி ஒரு அளவிடு. அப்புறம் தானே யாருன்னு சொல்லு. கொஞ்சம் யாரை விட்டா சொல்லிருக்கீங்களா? சொல்றேன். அடிச்சுட்டேன். சொல்லுங்க. பார்ட் 1 இப்ப நேரமாய் போச்சு. பார்ட் 2ல சொல்றேன். ஹாய் फ्रेंड्स, நான் உங்க மீனாட்சி. இப்ப பார்ட் 1, பார்ட் 2 அடுத்த எபிசோட்ல வரும். மறக்காம பாருங்க. வேற லெவல் ஃபன்னா இருக்கு. இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பை. நாமளும் இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டோம் ஆபீஸ்க்கு. ஆனா இன்னும் ஆளை காணாமே. என்னவா இருக்கும்? ஓஹோ, இன்னும் இவங்களை காணாமா? அதுக்கு தான் இப்படி உட்காந்துருக்காரா? நிஷாக்கா செல்வா எங்க அந்த கவர்லையா? அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு கொஞ்சம் வாரத்துக்கு நேரா கொஞ்சம் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. அப்படியா? எதுவுமே சொல்லவே இல்லை. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, செல்வா, நம்ம இந்த வேண்டாத வில்லங்க பத்திரம்லாம் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்போம்ல, அதில் வந்துட்டு எனக்கு ஒரு 2016 to 18 அதில் இருக்கிற அந்த பத்திரத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து வந்து தரீங்களா? இப்போ எனக்கு தேவைப்படுது. ஏன்னா பூரா எக்குத்தப்பா அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் பார்த்தேன்டா சரி வேற அடிப்பேன். போய் எடுத்துகிட்டு வந்து தாரீங்களா? இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அருந்ததி தானே வச்சிருந்தோம். இன்னும் அந்த பொண்ணு வரலையா? சரி, சாரி செல்வா, இது நினச்சிக்கிறாங்க. இல்லை, இந்த மாதிரி வேலைக்கு அருந்ததி தானே வச்சுருந்தாங்க பத்திரத்தை கரெக்டாக செக் பண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு. அதை சரி எடுத்துகிட்டு வரேன். சரிங்க நீ.
அடேங்கப்பா மூஞ்சில பல்ப பாரு. என்ன இப்பதான் வார? யோ சொட்டை, நான் எப்ப வந்தா உனக்கு என்ன? உன் ஜோடியை பார்த்துட்டு போக வேண்டியதானே? நான் எப்பயே வாரேன். எதுக்கு இப்படி எண்ணெயில போட்ட பட்டை மிளகா மாதிரி படப்பட படன்னு வெடிக்கிற? பொறுமையா தான் கேக்குறேன், பொறுமையா பதில சொல்றது. உனக்கு எதுக்கு நான் பொறுமையா போய் சொல்லணும்? நான் எப்பயே ஆபீஸ்க்கு வரேன். நான் மேடத்துக்கிட்ட பர்மிஷன் போட்டுதே வந்திருக்கேன். என்ன? சரி கோவப்படாத, ஒண்ணும் இல்ல. உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் நெஞ்சு வெடிச்சு போன மாதிரி இருந்தது. அதே சரி, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீ போ, நான் பிறகு வாரேன். அப்படியே போயிரு. ஆளு மூஞ்சியும் பாரு, வந்துட்டான் சொட்டை. கோவப்படும் போது கூட இன்னும் அழகாத்தே இருக்க, ரசிக்கணும் போலே தான் இருக்கு. எத்தனை முறை உன் மனசுல நான் இல்லைன்னு சொன்னாலும் அந்த மனசுல நான் தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒத்துக்கிருவ பாரு. அது வரைக்கும் என் காதல் தோற்காது, ஜெயிச்சு நிலையா நிக்கும். நான் வாரேன். எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் கம். மேடம் சொல்லுங்க என்ன? மேடம் கள்ளிக்குடி ஊராட்சி மன்றத்துல இருந்து மக்கள்லாம் வந்திருக்காங்க. ஏதோ மனு கொடுக்கணுமாமா. உங்களை நேர்ல பார்த்து கொடுத்தே அவனு ஒத்த காலம் நின்னுக்கிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஓ முருகா, ஏன் இப்படி படுத்துறீங்க? மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணுங்க. இப்போ மனு கொடுத்து எதையும் இது பண்ண முடியாதுனால எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேடம் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அந்த ஊர் தலைவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட மெயினாக சொல்லிக்கிறீங்க, கேட்கவே மாட்டாங்க. உங்களை பார்த்து மனு கொடுத்தே ஆகணுமாமா. ஏதோ அவங்க ஊருக்கு ஏதோ ரோடு போடுற வேலை இருக்காமா, அதுக்கு உங்களை பார்த்து நேரில் பார்த்துதே மனு கொடுக்கணும். ஏற்கனவே 2-3 தடவை வந்து நாங்கள் ஏமாந்து தான் போகிறோம், எவனுமே எதுவுமே பார்க்க மாட்டாங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்னால எதையும் பார்க்க முடியாது. ஏற்கனவே இங்க ஊருப்பட்ட எனக்கு மனு கிடக்குது. இதவே என்னால சரி செய்ய முடியாம இருக்கும்போது நேரில் வந்து கொடுத்தா மட்டும் என்னால என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ண சொல்லுங்க. மதியான சாப்பாடு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாத்துக்கலாம் சொல்லுங்க. மேடம் வரதுக்கு எம்பிட்டு நேரம் ஆனாலும் சரி, மேடம் எப்படி பிஸியா இருந்தாலும் சரி, மேடத்தை பார்க்காம நாங்கள் போகவே மாட்டோம், வெளியே உட்காந்துருக்காங்க. சரி மேடம், நம்ம அவங்க கிட்ட சொல்றேன். நீங்க உங்க ஒர்க்கை பார்த்துட்டு இப்போ ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க. அப்புறம் ஊர் தலைவர் மட்டும் உள்ள வர சொல்றேன். இல்ல நம்மளுக்காக யாரையும் காக்க வைக்கிறது தப்பான விஷயம். அப்படி செய்யாதீங்க. அவங்களோட மனுவை மட்டும் வாங்கி வைங்க. நாளைக்கு வந்து ஊர் தலைவர் மட்டும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. மனு வந்து வாங்கி வைங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? இந்த ரோடு போடுற விஷயம் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். மனு மட்டும் வாங்கி வைங்க. சரிங்க மேடம். அப்புறம் அருணதி வந்துட்டாங்களா? இன்னும் காணும். எனக்கு கொஞ்சம் ஃபைலில் இங்கே கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. அது கொஞ்சம் அவங்க பார்த்து சரி பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. ப்ளஸ் வந்து டிசைன் வேறு பண்ணணும், அதனால அவங்கதே வேணும். வந்துட்டாங்களா இல்லையா? இல்ல மேடம், அந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி வந்தாங்கன்னா வர சொல்றேன். கொஞ்சம் வேறசா வர சொல்லுங்க. சரிங்க மேடம். என்னனே அப்படி மூஞ்சில பெட்டர் மாஸ் லைட் எரியுது? அது ஒண்ணு இல்ல செல்வா, இனி எரியத்தையும் செய்யும். நல்லா பளிச்சுன்னு எரியுது. இப்படி எப்போதுமே பிரகாசமா எரியட்டும். நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத செல்வா, இனி எப்போதுமே பிரகாசமாத்தே இருக்கும். சரி சரி. என்னமா இருந்தது? பத்திர டைப்பிங்ல தாசில்தார் மேடம் நிறைய தப்பு இருக்குன்னு சொன்னாங்க. குறிலெல்லாம் கொஞ்சம் மாற்றி போடுறாப்புல சொன்னாங்க. அந்த பத்திரம்லாம் மேலே இருக்கு, அது வந்து எடுத்து கொடுக்க முடியுமா? அப்படியா? குரில் நடில மாத்திருக்கா? செல்வா, நீ அப்படி அடிக்க மாட்டியே, என்னையா? நானும் எந்த தப்பும் பண்ணாமதே அடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா சில சமயத்துல நம்மளையும் மீறி சில தப்புகள் நடக்கிறது இல்லையா, அந்த மாதிரி நடந்திருக்கும். நீ என்ன ஒரு வாரத்துக்கான பத்திரம் தான் அப்படி அடிச்சிருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நான் மாத்திக்கிடுவேன். மனசுல நிம்மதி இல்லைன்னா எப்படின்னே வேலை சரிவர அமையும் நீங்க நினைக்கிறிய? அதனாலதே, வேற ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. எத்தனை பத்திரம் மிஸ்டேக் இருக்கோ அத்தனை பத்திரத்தையும் கொடுக்க சொல்லுங்க. கிழிச்செறிஞ்சிட்டு திரும்ப என்னால் அடிக்க முடியும். அண்ணே, இது ஆபீஸ்ல ஒரு ஸ்டாஃபுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க சொல்லுங்க. என்னமோ புருஷங்கிற மாதிரி மாமா ஈமான்னு சொல்லிக்கிருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. தப்புதான் சார். சார் ஒரு நிமிஷம் சார், பத்திரம் தப்பா இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா அதை நீங்க அடிச்சீங்க, நான் சொல்லவே இல்லையே.
எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பத்திரம் யார் சரிவர அடிச்சுக்க இருக்கிறது? நான் தானே. அப்ப அந்த மிஸ்டேக்கை நான் தான் செஞ்சிருப்பேன். ஏன் நான் தப்பு செஞ்சேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அப்படி ஒன்றும் என்னைய விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன, நான் தப்பு பண்ணா தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கணுவேன். நான் தான் இந்த பத்திரத்தை அடிச்சேன், குரில் நடில் எல்லாம் மாத்தி நான் தான் போட்டிருப்பேன். என்ன இப்ப என்ன எல்லாத்தையும் மாத்தணும் அவ்வளவுதானே? அது எனக்கு மாத்திக்க தெரியும். எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா சிம்பத்தி கிரியேட் பண்ணி என் மனசுல இடம் பிடிக்கணும்னு யாரும் நினைக்க தேவையில்லை. சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணத்துல நான் அதையும் சொல்லல சார். அருந்ததி, அருந்ததி, அம்மா வலிக்குது. ஐயோ எவ்வளவு ரத்தம்! அண்ணே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கண்ணே. சரி செல்வா. என்னாச்சுங்க? அருந்ததி, எவ்வளவு ரத்தம் பாரு, பார்த்து நடக்க மாட்டியா? காலை கொடு. ஒண்ணும் இல்ல இரு. எவ்வளோ கோவத்தில் இருந்தான். ஆனால் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மறந்துட்டு அருந்ததிக்கு புருஷனாவே மாறிட்டான். இது செல்வாதானா? ஆனால் நீ இப்படி இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாண்டா, அந்த பொண்ணு, நீ அந்த பொண்ணு மேலே பாசம் கட்ட மாட்டியா? திரும்ப அந்த பொண்ணு உன் ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டியான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசு மாறி அந்த பொண்ணை நீ ஏற்றுக்கணும் செல்வா. எனக்கு அது போதும். அனாதையாக இருக்கிறதோட வழி என்னடி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு இவ்வளோ போராடிக்கிறேன். நான் மருந்து போட்டு முடிக்கிற வரைக்கும் என் கண்ணை மட்டும் பாரு, உனக்கு வலிக்காது. செல்வா, நீ என்ன செய்யறேன்னு உனக்கே தெரியுதா? இவ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. அவளுக்கு போய் மருந்து போட்டுக்கிறக்க, தப்பு பண்ணிக்கிறக்க. இருந்தாலும் அவ அழுகிறாள்ல, அவ என் பொண்டாட்டி தானே. அவ பாவம் இல்லை, அவ துரோகம் பண்ணியிருக்கா. உன் குழந்தைய கொண்டிருக்கா. அப்புறம் இருக்கு அவளுக்கு நீ மருந்து போடுற. இருந்தாலும் அவ பாவம் தானே. அவளுக்கு ஒண்ணுன்னா நீ தானே பார்க்கணும். அவளுக்கு யார் இருக்கா? உன்னை நம்பி தானே உன் கூட வந்தா. ஆனா நீ அவளை கை விட்டுட்டு இல்ல அவ எனக்கு துரோகம் செஞ்சிருக்கா. செல்வா, காலில் கல்லுகள் குத்திருந்தா கூட அது ஒன்றும் தெரியாது. ஆனால் கத்திரிக்கோள் குத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக செப்டிக் ஆகும். நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய். வேணாம் தாசல, எனக்கு இது வலிக்கல. மனசில் பட்ட காயத்தை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வலி இல்லை. வேணாம். இல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், வா போலாம். வேணாம் சார், நான் வரல. இனி விட்டுரு. காலில் செப்டிக் ஆயிடும், வா. நான் வரல. அம்மா வேணாம், இறக்கி விட்டுருங்க. எதுவும் பேசாத, என் கூட வா. ஒண்ணும் இல்லக்கா, மூக்கு புடப்பா இருந்தா அப்படித்தான் பேச தோணுமா, வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, காலையிலே ஆரம்பிக்காதீங்க, அப்புறம் பாத்துக்கங்க என்ன செய்ய வேண்டியது தெரியாது. நான் என்ன காலையிலே ஆரம்பிச்சேன்? நீ பேசுறதுக்கு பதில் சொன்னா உனக்கு காலையிலே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். மூஞ்சில குத்துறது வையே. மூக்குல குத்தி ரத்தத்தை வர வச்சு போடுவேன். என்ன எப்ப பாரு வம்பு எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கு? சும்மாவே இருக்க முடியல. எதையாவது இப்ப பேசினாட்டா எனக்கு வம்பளுக்கு தோணுது. ஏன்டே தெரியல. அதுவும் நம்ம தாமரை பேசுற பேச்சுக்கு வம்பளுக்கு தான் தோணும். என்னத்த சொல்ல? சரி மாமா, என்ன சொல்லிக்கிறீங்க சொல்லுங்க. அது ஒண்ணும் கிடையாது. நேற்று நாலு மகாவும் பேசிக்கிருந்தோம். எப்படி பாப்பாக்கு பேர் வைக்கிறது என்னண்டு.
சரி நம்ம லட்சுமிக்கு குழந்தை பிறந்துட்டோம், அதுக்கப்புறம் சேர்த்து பேர் வச்சுக்கிறோம், என்ன சொல்றியா? நானும் அதைத்தையும் மாப்பிள்ள சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்துட்டு குழந்தை நம்ம வளகாப்புல இருந்து எல்லாமே ஒன்னா தானே செஞ்சிருக்கோம். அதனால குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஒன்னாவே செஞ்சிருவோம். எதுக்கு தனித்தனியா வச்சுக்கிட்டு? ஆமாத்த, மகாக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு முன்னாடி பிரசவம் ஆயிருந்தேன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு பேரை வச்சிருவோம். குழந்தை பிறந்த ஒரு வாரத்துக்குள்ளே பேரை வச்சு முடிச்சிருவோம். அதுலவே ஒரு இது, நம்ம குழந்தைங்க கோயில வைப்போமா இல்ல நம்ம வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு விட்டுருவோமா, என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. நான் சொல்ல என்ன மச்சம் இருக்கு, நீங்க பார்த்து முடிவு செய்யுங்க. எதா இருந்தாலும் வீட்டுல வச்சாலும் சரிதே, குழந்தைங்க கோயில வச்சாலும் சரிதே, எல்லாமே ஒண்ணுதானே. அப்புறம் என்ன, ஆனா வீட்டுல வச்சோம்னா கொஞ்சம் வாரவர்களுக்குலாம் நம்ம எப்படி நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். அவங்கள வாரத்துக்கு கொஞ்சம் இதா இருக்கும், வசதியா இருக்கும். இல்லண்டா வந்து நம்மளுக்கு சிரமமா போவோம். ஒண்ணு காரு பிடிச்சு விடணும், குழந்தைங்க கோயிலுக்கு இங்க இல்ல, நம்ம ஊர் சைட்ல போகணும். அதுக்குவே அப்ப சரி வீட்லயே வச்சுக்கிருவோமா? சரி ஒரு நாளும் வேணா நம்ம குடும்பத்தோட குழந்தைங்க கோயிலுக்கு அப்படி போயிட்டு வந்துருவோம். சரி அதுதான் சரியா வரும். ஏன்னா நம்ம அந்த பேர் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அங்கங்க இது பண்ணி இருக்க முடியாதுல்ல, குழந்தைய கோயிலுக்கு போனோம்டா. அதனால இதே சரியா வரும். சரிங்கம்மா, மகாக்கு குழந்தை பிறந்துட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு செஞ்சுக்கிறோம். என்ன சொல்லும், என்ன 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 வேணுமா? என்ன பேசுறதுக்கு பாக்குறீங்களா? என்ன ஆமர மாதிரியே என்ன வாயாடியே வரப்போகுது, அது மட்டும் தெரியுது. என்ன தாமர இப்பவே பேச்ச பாருதுக்கு. ஆமா, தாய் மாதிரி தானே சேய் இருக்கணும். என் பிள்ளை நீ மாதிரி தான் இருக்கும், அது பொம்பளை பிள்ளைல நீ மாதிரி தான் இருக்கும். மருத நினைச்சாத்தையும் கஷ்டமா இருக்கு. ஓ கடவுளே, இங்க ஒண்ணு வச்சு சமாளிக்க முடியல, இது இன்னொரு வந்துருச்சு. வருது உங்களை நினைக்கும் போது நான் என்னத்த சொல்ல. எடுங்கக்கா, பழகிடுவோம். என்ன பண்றது, கல்யாணம் முடிச்சு புள்ள பெத்த எல்லாத்தையும் பழகிலே ஆகணும். அதுவும் உங்க நாத்தனாருக்கு விடுங்க விடுங்க. ஏய் தம்பர, என்ன பண்ணிக்க கையடி. ஏய் முடியாது, அப்படித்தான் கிள்ளுவேன். என்ன செய்வேன்? அடியே, சுத்தி முத்தி ஆள் இருக்காக, கை வைக்கிற இடம் சரியில்லை, கையை எடு. பாப்பா இருக்கா, கையை எட்டு தம்பர. முடியாது, அப்படித்தான் கிள்ளுவேன். நீங்க நீ என்னென்ன பேச்சு பேசுறிய? சும்மாவே இருக்கிறவளை எப்ப பார்த்தாலும் வம்பு கெடுத்துட்டு இருக்கீங்களா? கிள்ளுவேன், கிள்ளிக்கிட்டே இருப்பேன். சோ கடவுளே. ஏ வேணா தவிர, கையெட்ரி, கையை எடுன்னு சொன்ன. ஏ கத்திருக்க, கையெட்ரி. மாப்பிள்ள ஏன் வேட்டிக்கு எதுவும் பூராங்க நான் புந்துருச்சா? இல்ல மச்சான், அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல மச்சான். இது இது ஒண்ணு இல்ல மச்சான். ஆமா, அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் என்னத்த சொல்ல? தாமரை அப்படி கிண்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதுக்குதான் அவர் அந்த ஆட்டம் போட்டு. சும்மா இருங்க மாமா. எப்படி போய் கேட்குறீங்க? வேட்டிக்குள்ள பூரா முதிர்ச்சானா? ஐயோ. ஓ அப்படியா? ஏய் விளையாடாதடி. பாரு, அவ பாரு ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. உங்க அண்ணன் வேட்டிக்குள்ள பூரா முதிர்ச்சான்னு கேட்கறாங்க. சும்மா இருடி, கையேற்றி. சொல்லுங்க, பூரா முதிர்ச்சி, பூரா முதிர்ச்சி சொல்லுங்க மாமா. எடுக்க மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். நீங்க பேசிக்கிறீங்க. மேல வத்தல் காய போட்டுருக்க எடுத்துட்டு, நான் மிளகா காய போட்டுருக்க எடுத்துட்டு. ஆமா, அவங்க 2 பேருக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. நம்ம இதுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்தா இங்க அசிங்கம். வாங்க நம்ம எந்திரச்சு போ. நாமளும் ரொமான்ஸ் பண்ணுவோமா? மூஞ்சில குத்து நினைச்சுக்க. ரொமான்ஸ் அம்மா ரொமான்ஸ். ஆலம் சைஸும். நம்ம லூஸ் மாதிரி பண்ணிக்கிருக்காத. எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. என்ன கையை எடுடி, எட்டுங்கிறண்ட தெரியும் என்னை பத்தி. அம்படி சீக்கிரத்துல எடுக்க முடியாது மாமா. என்ன எம்படி சின்ன சின்றிய நான் அப்படித்தான் கிள்ளுவேன். ஓ அப்படி, சரி. அடுத்த பாப்பாக்கு ரெடி பண்ணிடுவோமா? பாப்பா, பாப்பாக்கு நான் பால் கொடுக்கணும். விடுங்க, கையை விடுங்க, கையை விடுங்க. கையை விடணுமா? இம்பட்டு நேரம் என் தொடைய பிடிச்சிக்கிட்டு நீ விட மாட்டேன்னு உட்காந்துக்கிறீங்கள, நான் அதுக்கு விடணுமா? முடியாது. பா, அடுத்த பாப்பாக்கு ரெடி பண்ணிடலாம். மாமா வேணாம், பாப்பாவை கிள்ளி விட்டு அழுக வச்சிருவேன். அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க. கையை எடுங்க மாமா. அப்படி சீக்கிரத்துல எடுக்கணுமா? முடியாது மாமா, வேணாம். யாராவது வந்துருவாங்க மாமா. நம்ம வெட்ட வெளியில உட்காந்துக்கிருக்கோம், முற்றத்துல உட்காந்துக்கிருக்கோம். ஞாபகத்துல இருக்கா இல்லையா? எவனும் வரமாட்டான். அதுக்கு உன் கண் கொண்டு என்னை பொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சஜம் சித்தைகள் காட்டு.
அறிவு, அடியே அறிவு. என்னவ ஏன்? ஏய், என்ன என்னது சேலை? ம், எப்படி சேலை கட்டியிருக்க? எப்படி கட்டியிருக்கேன்? ஆ, என்னது இது புதுசா இடுப்பெல்லாம் தெரியுற மாதிரி? இப்படி உனக்கு சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன சேலை? போய் சேலைக்கு மாற்றி கட்டிட்டு வா. அப்படியா? மாத்தி கட்டணுமா? முடியாதுன்னு என்ன செய்வ? சரி, நீ நீ மாத்தியா கட்ட வேணாம். இப்படியே இரு. சரி, நான் 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 வெளியே போகிறேன். எதுக்கு வாய் தட்டச்சு போடுது? வாங்க பழகுவோம். ஏ ஏ என்னடி அறிவு? இதெல்லாம் புதுசா இருக்கு அறிவு. அறிவு விட அறிவு வேணாம். என்ன வேணாம்? அப்பதான் கூப்பிட்டுருவேன். என்ன அறிவு வெளியே போகும்போது இப்பெல்லாம் ஏய், நீ ஏன்டி முதல்ல அப்படி சேலை கட்டிட்டு வந்த? உன்னை இப்பெல்லாம் சேலை கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி, நான் வயலுக்கு போறேன், என்னை விடுடி. கூப்பிடு. உன் அப்பதான் வீட்டுல இருந்தா தானே வாரதுக்கு. காலையில அடிச்சு என் அப்பதான் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். அடிச்சுன்னா அடிச்சு இல்ல, பாசமா அனுப்பி வச்சேன். என்ன நீ தானே சொன்ன உன்ன மாதிரி ஒரு சிங்க குட்டி சீக்கிரம் பெத்து கொடுன்னு. அதுக்கு முயற்சி செஞ்சா இப்படிதான் பண்ணுவியா? அதுக்குன்னு இப்பவா? எப்ப வருந்த என்ன? அது அது ஆசை நூறாச்சு போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க நெருங்க பொறுங்க பொறுங்க. ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. வெப்பம் படருது படருது, வெப்பம் வளருது வளருது. ஒட்டும் பனியிலே பனியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே. இடியட், அறிவில்ல? ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு முன்னாடி வம்பிழுத்துட்டு இருக்க? போலீஸா? சார் மன்னிச்சுக்கோங்க சார், அது வேற யாரும் இல்ல சார், எங்க ஊர் கரப்பிள்ளவே. சும்மா ரோட்ல நடந்து போய்க்கு இருந்துச்சுன்னு பேசினேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி வம்பளம் இழுக்கல. நான் வாரேன். இந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் உன்னை எங்கேயாவது நான் பார்த்து வச்சுக்க அம்பிடுத்தே. வீட்டுல இருந்து வரும்போது மேக்கப் சரியா போட்டுட்டு வந்திருக்கோமா, சாரி ஒழுங்கா கட்டிட்டு வந்திருக்கோமா, ஸ்லிப்பர் சரியா போட்டு வந்திருக்கோமா, அதெல்லாம் பார்க்க தெரியுதுல்ல. பர்ஸை பத்திரமா வச்சு கொண்டு வருவோமா, அப்படிலாம் பார்த்துட்டு வர மாட்டீங்க. அப்படியே சும்மா பேப்பர் நடந்து வர்றது. உங்க ஊராவே இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கவனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஏன்னா நீங்க பொண்ணுங்க எல்லா நேரத்துலயும் இந்த மாதிரி வந்து யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, புரியுதா? கையில பர்ஸ் இருக்கான்னு முதல்ல பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, முட்டக்கண்ணி, உங்களதான். அது சாரி சார், கொடுங்க கொடுங்க. குடுங்கன்னு என்ன பார்த்தா என் கண்ணுலயா இருக்கு? கீழே கையை பார்த்து வாங்குங்க.